తమిళనాడు యూట్యూబర్ టీటీఎఫ్ వాసన్ తిరుమల శ్రీవారి భక్తులకు క్షమాపణలు చెప్పాడు. ఈ మేరకు నిన్న ఓ వీడియోను విడుదల చేశాడు. ఇటీవల శ్రీవారి దర్శనం కోసం స్నేహితులతో కలిసి వచ్చిన వాసన్ క్యూలో ఉండగా నారాయణగిరి షెడ్స్ కంపార్ట్మెంట్ లో వేచి ఉన్నాడు. ఈ క్రమంలో భక్తులను వదిలేందుకు దాని తాళాలు తీస్తున్నట్టు హడావిడి చేస్తూ ఫ్రాంక్ వీడియో ఘాటుగా తీశాడు. అతడిని టీటీడీ సిబ్బందిగా భావించిన భక్తులు నిజంగానే కంపార్ట్మెంట్ తాళాలు తీస్తున్నాడని భావించారు. వారిని చూసి వెలికగా నవ్వుతూ వారు అక్కడి నుంచి తప్పుకున్నారు. ఈ వీడియోను వారు ఆ తర్వాత తమ ఇన్స్టాగ్రామ్ ఖాతాలో పోస్ట్ చేశారు. ఈ వీడియోపై తమిళనాడులో పెద్ద ఎత్తున ఆందోళనలు చెలరేగాయి. ఈ విషయం టీటీడీ దృష్టికి రావడంతో చట్టపరమైన చర్యలు తప్పవని హెచ్చరించింది. అయితే టీటీడీ విజిలెన్స్ శాఖ విచారణకు ఆదేశించింది. கட் பண்றதுக்கு முன்னாடி வெங்கடரமணா கோவிந்தா கோவிந்தா இருந்தாலும் அந்த வைப்பு பத்தல, இன்னும் கொஞ்சம் உள்ள டீப்பா போகணும். తన మెడ చుట్టూ ఉచ్చు బిగుసుకుంటోందని భావించిన వాసన్ నిన్న క్షమాపణలు చెప్తూ ఓ వీడియోను విడుదల చేశాడు. తాము కూడా శ్రీవారి భక్తులమేనని, భక్తుల ఇబ్బందులను చెప్పాలనే ఉద్దేశంతోనే ఈ వీడియో తీశామని, అయితే మిత్రుడి చర్యల కారణంగా భక్తుల మనోభావాలు దెబ్బతిన్నాయని ఆవేదన వ్యక్తం చేశాడు. ఇకపై ఇలాంటి వీడియోలకు దూరంగా ఉంటామని, తమను మనస్ఫూర్తిగా క్షమించాలని వేడుకున్నాడు. కాగా నిందితుల కోసం తిరుమల పోలీసులు గాలిస్తున్నారు. அதையும் தூக்கிட்டு போயிடுறாங்க. அப்புறம் வக்கீல் செலவு, போலீஸ் செலவு, அப்படி இப்படி எல்லா காசும் போயிடுது. அதனால தான் சரி. ஆக்சுவலி டிடிஎஃப் நம்ம யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 4-5 வருஷம் பக்கம் ஆக போகுது. ஸோ ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்மளால யார் மனசு கஷ்டப்பட்டுக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோ பார்த்து தான் இருப்பேன். பட் அப்படி இருந்துமே என்னால் யாராவது மனசு கஷ்டப்பட்டுருந்துச்சுன்னா உண்மையாக சாரி. ஸோ அதை நாங்கள் உண்மையாக தெரிஞ்சு பண்ணலை. எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி எல்லாரையும் மகிழ்வூற்றுக்கு செஞ்ச செயல் அது ஒரு தப்பாக போர்ட்ரேட் ஆயிடுச்சு. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஃபோனை ஹேண்ட் ஓவர் பண்ணுறதையும் வீடியோவாக போட்டோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா திருப்பதி சாமியை போய் பெருமாளை தரிசனம் பண்ணி முடிச்சுட்டு வந்தக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபோனை வாங்கி மறுபடியும் கண்டினியூ பண்ணிருப்போம். அந்த வீடியோ ஃபுல்லா பார்க்குறவங்களுக்கு எந்த ஒரு தப்புமே தெரியாது. பட் அந்த வீடியோ கிளிப்பை மட்டும் பார்க்கும்போது எங்களுக்குமே தப்பாக தாங்க தெரியுது. ஆக்சுவலி அந்த கிளிப்பை மட்டும் எடுத்து பார்க்கும்போது எங்களுக்குமே தப்பாக தான் தெரியுது. பட் அந்த ஃபுல் வீடியோவை பார்க்கும்போது யாருக்கும் எந்த தப்பும் நினைக்க மாட்டாங்க. இப்போ ரெண்டாவது இஷ்யூக்கு வரேன். அந்த ப்ராங்க் பண்ண மாதிரியான செயல்கள், அது ஆக்சுவலி நாங்கள் ப்ராங்க் பண்ணலை. ஆக்சுவலி நாங்கள் 12 மணி நேரம் நாங்கள் வெயிட் பண்ணியிருப்போம். அந்த vlog நம்மளோட vlogலையுமே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு அந்த vlogவை ஃபுல்லாக பாருங்கள். தப்பு இருக்குதான், அக்செப்ட் பண்ணிக்கிறேன், உண்மையாக சாரி. பட் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்க்குறவங்களுக்கு அது தப்பாக தெரியாது. அப்படி தப்பாக தெரிஞ்சிருந்தாலும் உண்மையாக சாரி. எவ்வளோக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் இப்போ வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேனோ இன்னும் மோர் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக நான் பார்த்துக்கிறேன்.